வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட்டை போகலான்னு சொல்லிட்டு கிண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட தான் உட்காந்துட்ருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தெரிந்து பாருங்கள், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் தான் அது. சவுகார்பேட்டை போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, பசங்களும் பார்த்ததில்ல, அதனால தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ நம்ம சவுகார்பேட்டையில் போயிட்டு அந்த ஷாப்பிங் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சவுகார்பேட்டை க்ரௌடை பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க உள்ளே போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சவுகார்பேட்டைன்றது ஒரு மினி வட இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவுடைய ஒரு சின்ன ஒரு இடம் தான். நம்ம சென்னையில் வச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து கிடைக்காத பொருளே கிடையாது. அதனால தான் வந்து சவுகார்பேட்டையில் வந்து எல்லா நார்த் இந்தியன் ஃபுட்டும் வந்து கிடைக்குது. வியாபாரிகள் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி போயிட்டு ஹோல்சேலராக வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஐட்டமும் ஃபேன்சி எல்லாமே இங்கே கிடைக்குது. இன்க்ளூடு டாய்ஸ் ஐட்டம் கூட இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த பரபரப்பான இந்த சென்னை சவுகார்பேட்டைக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டத்தை நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இந்த ரோடு வந்து ஒன் வே பண்ணியிருக்காங்க, அதனால் எதிரில் வண்டிங்க கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு எங்கே மாட்ட போகிறோன்னு தெரில, ஏன்னா இவங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க வீட்டில். எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி வாங்க உள்ளே போகலாம். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த சவுகார்பேட்டையில் வந்து மின்ட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சவுகார்பேட்டைன்ற இடம் அமைஞ்சிருக்குங்க. அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சியில் வந்து நாணயம் வந்து அச்சிடுவாங்க பாருங்கள், அந்த ரூபா காயின்வாங்கல்ல, அந்த வந்து அதை அச்சிடுறதுக்கான பேரை தான் வந்து மின்ட்டிங்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பகுதி வந்து மின்ட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பெயர் கூட வந்துருக்குன்றதை அதை நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சவுகார்பேட்டையில் வந்து நீண்ட பெரிய அந்த தெருக்குள்ளே பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் தெரிந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லாருமே மார்வாரிகள் சொல்லக்கூடிய அந்த இவங்க நார்த் இந்தியன்ஸில் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. பார்க்குறீங்க, நார்மலாகவே சவுகார்பேட்டையில் வந்து சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெட்னஸ்டே தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போவே இங்கே வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. இன்னும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் எடுக்கலை. நாங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரமாக சுற்றிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சவுகார்பேட்டைக்கு வந்ததால் டாய்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கடைகளெல்லாம் கூட நாங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கோம். இங்கே ஹோல்சேலர் ரேட்டுக்கு வந்து பேங்கிள்ஸ் ஐட்டம், அந்த காஸ்மெட்டிக் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஹோல்சேலர் இடம் தான் இந்த சவுகார்பேட்டை. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து தேடி போனோம். ஆனால் போகிற வழியில் வந்து டாய்ஸ் கடை ஒன்று பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டாய்ஸ் கடைக்குள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெஸ்ஸஸோடைய ரேட்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து பட்ஜெட்டில் எந்த ரேட்டில் கிடைக்குமோ அதை தான் அந்த மாதிரி கடையான தான் தேடி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எந்த கடையில் நம்ம பொருளை எடுத்தாலுமே வந்து மொத்தமாக வாங்கினா மட்டும்தான் அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணி தராங்க. எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிறது தான் அது. நம்ம வந்து தனியாக ஒரு பொருள் கிடைக்குமான்னு பார்த்து கேட்டோம்னா எதுவுமே தர்றதில்லை. ஒரு சில கடைகளில் ஒன்றா கிடைக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க இந்த சவுகார்பேட்டையில். நம்மளால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்ற முடியாதுங்க, அவ்வளோ பெரிய ஒரு இடம் தான் இது. பார்க்க தான் வந்து ஒரு சாதாரண தெரு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே போனீங்கன்னா வெளில வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவீங்க. அடுத்தடுத்த காம்ப்ளெக்ஸில் அப்படியே நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த தெருவிலேருந்து அந்த தெருவுக்கு அப்படியே போயிடலாம். அப்படியே நம்ம ஷாப்பிங்கை பார்த்துக்கிட்டே போகும்போது டைமிங் போகிறதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இப்போ வந்து இங்கே நிறைய இந்த ஜுவல்லர்ஸ் ஐட்டம் கூட நிறைய கிடைக்குது. இங்கே கவரிங் நகை எல்லாமே வந்து இருக்குது.
இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த 1950 அந்த வருஷம் இருக்குது பாருங்க, அப்போ தான் வந்து குஜராத் ராஜஸ்தான்லலாம் இருந்து வந்து இங்கே அடகு வியாபாரம் பண்ணியிருக்காங்க மார்வாடிகள்லாம். அந்த மார்வாடின்னு சொல்லக்கூடிய அவங்களாம் அடகு வியாபாரம் பண்ணி அப்படியே படிப்படியாக இங்கே வந்து ஒரு ஜுவல்லர்ஸை ஏற்படுத்தி இங்கே ஒரு பெரிய ஒரு வியாபார ஒரு இடமா இந்த இடத்த வந்து மாற்றிருக்காங்க. போக போக இந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்களுடைய ஆட்கள், அதாவது வட இந்தியர்கள் வந்து இங்கே நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதால இது வந்து ஒரு மினி மும்பை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த இடத்த வந்து மாற்றிருக்காங்க. அப்படி ஒரு பட்டம் தான் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சவுகார்பேட்டை. இப்போ நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். இன்னும் ட்ரெஸ்ஸு வந்து ரேட் செட் ஆகலை எதுவுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் 1000 ரூபாக்குள்ளே அந்த மாதிரி தான் பார்ப்போம் எப்போவுமே ட்ரெஸ்ஸு வந்து. அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் எடுக்க முடியும். மினிமம் ப்ரைஸே வந்து இங்கே வந்து 1500 ரூபா அப்படின்றாங்க எல்லா கடையிலையுமே. உங்களுக்கு எதனா நல்ல நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு தான் வரணும் போகுது, எந்த கடையிலலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அதனால் வந்து சரி எதனா சாப்பிட்லாம், அப்புறம் பார்ப்போம். போகிறோம் அப்படி டக்குன்னு போங்க. இப்போ வேணாம். இப்போ தான் வந்து தண்ணி தாகமாக இருந்துச்சுங்க ரொம்ப. நாங்கள் எடுத்துன்னு வந்து தண்ணிலாம் காலி ஆகிடுச்சு. ஒரு இடத்துல போய்ட்டு நல்லா கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகள்லாம் கூட வந்து சவுகார்பேட்டையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக நாங்கள் உள்ளே வந்து ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பர்ச்சேசிங் பண்ண பாடு இல்லை. தீபாவளி டைம் அப்படின்றதால இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ரௌட் இருக்குங்க. அதுவும் ஒரு பாட்டி சொன்னாங்க, சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துடாதீங்க, வீக்கெண்டில் இங்கே வந்து மாட்டிப்பீங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்றாங்க. நான் வந்து சவுகார்பேட்டையில் இது வரைக்கும் ட்ரெஸ் எடுத்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் ட்ரெஸ் குவாலிட்டிலாம் சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. அதனால் வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. கடைசியில் வந்து நம்ம அகல் விளக்கு அந்த இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள், அதை தான் வந்து இப்போ வாங்கினாங்க. சவுகார்பேட்டைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கூட்டின்னு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அகல் விளக்கு மேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்த சர்வசாதாரணமாக என்னெல்லாம் கிடைக்குமோ அதை தான் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம ப்ராப்பராக எதுக்கு வந்துமோ அதை இவங்க ஒன்றும் பண்ணலை. இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்மளை கூத்து கொடுப்பாங்கன்னு தெரில, வாங்க பார்ப்போம். கல்வா கோல்டு கவரிங். காக்கடா ராம் பிரசாத் இந்த கடையை பாருங்கள். சவுகார்பேட்டை விலாக் யார் பண்ணாலும் இந்த கடையை காமிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான கடை சவுகார்பேட்டை மின்ட் ஸ்ட்ரீட்டில். இந்த கடையில் வந்து ஸ்வீட் மட்டும் கிடையாதுங்க, எல்லா வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நார்த் இந்தியா ஃபுட்டு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். வடைப்பாவு, அந்த பாவு பஜ்ஜியிலேருந்து பானிபூரி எல்லாம் நீங்கள் பார்க்காத ஐட்டம்லாம் கூட இங்கே நார்த் இந்தியன் ஃபுட்டில் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கடை தான் அது. இந்த கடை வந்து 1956 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 1950 தான் மார்வாரிகள் வந்து சென்னைக்கு அப்படியே குடிபெயர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து இந்த கடை வந்து செயல்பட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை வந்து இந்த கடையை வந்து நிறைவடைய போகுது. காலையில் 7:15 இந்த கடையை வந்து திறந்துடுறாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கடை இருக்குன்றாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பசி எடுத்துச்சு, அந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதால சரி வேறு கடையில் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்களும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளாக போயிட்டு வரோம். ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து எதுவுமே செட் ஆகலை. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து சாதாரணமான ட்ரெஸ் எல்லாம் கூட 1200 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டாங்க. நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே வந்து டி நகர், இந்த வண்ணாரப்பேட்டை இது மாதிரி இடத்துல தான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதால நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு டி நகர் தான் காட்டுவேன். இருந்தாலும் சவுகார்பேட்டைக்கு நம்ம வந்ததால் இன்றைக்கி கண்டிப்பாக எதனா ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவோம். இப்போ செம பசி எடுத்துச்சுங்க. ஹோட்டல் பிரயாக் இங்கே தான் வந்து சாப்பிட்லான்ட்டு உள்ளே போனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஓகேங்க, இந்த பிரயாக் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து நம்ம மேலே மாடியில் தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். இது வந்து ஏசி. இங்கே வந்து பாருங்கள், இந்த அகல் விளக்கு மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம வாங்கினதுலேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. இந்த ஹோட்டலில் வந்து இப்போ நம்ம அடுத்து வெறும் ஒரு பாவு பஜ்ஜியும் பானிபூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மற்ற கடைக்கு எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. கீழே ரொம்ப க்ரௌடு இருந்ததால தான் மேலே வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டலில்.
இந்த ஹோட்டல் மேலே பாருங்கள், பாவ் பஜ்ஜி வந்து சூப்பராக வெண்ணெயில் செஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. சுட சுட இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சாஃப்டாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை தான் வந்து நம்ம எதிர்பார்த்து வந்தோம். ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃபேமஸ் ஹோட்டலில் வந்து நம்ம தேடி போகிறத விட இந்த மாதிரியான சில ஹோட்டல்லையும் வந்து டேஸ்ட் நல்லாவே தராங்க. இதுவும் வந்து ஃபேமஸான ஹோட்டல் தான். சாப்பிட்டல போதும் விடு. அவ்வளோதான், ஒரு பிளேட்டு நல்லாயிருக்கும். ஏசி ரூமில் நம்ம கூட சாப்பிட்ருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் மேலே ஏசி ஹாலில் நாங்கள் மட்டும் தாங்க சாப்பிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அது தெரியுமா என்னன்னு தெரியல, கேட்டால் மட்டும் தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி ஹால் இருந்துச்சு. ஏசி ஹாலுக்கும் இந்த நார்மல் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைங்க. ஒரு பிளேட்டுக்கும் அதாவது ஒரு 20 30 ருபீஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். வழக்கம் போல் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு தெருவா அப்படியே திரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ அடுத்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து நம்ம கொடிநடையாக நடந்துகிட்டு இருக்கோங்க. நடக்கிறோம் நண்டுக்கினே தான் இருக்கும். கடைசியில் வந்து ஒரு கடை எதனா ஒன்று மாட்டுச்சுன்னா அங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துலான்னு பார்க்குறோம். எங்களுக்கும் கரெக்டாக ரேட்டு கட்டுப்படி ஆகலை. கரெக்டாக வந்து இங்கே தேவ் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து சுடிதார் மட்டும் வந்து செட் ஆச்சு ஒய்ஃபுக்கு. சரி, அதை தான் வந்து அப்படியே எடுத்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ரேட்லாம் வந்து ஒரு 1000க்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம இதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கும் எங்களுக்கும் கிடச்சிதுன்னா கூட நல்லா சூப்பராக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ 2 சுடிதார் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இங்கே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட்டை உள்ள வந்து 2 மணி நேரம் ஆகுதுங்க. 6:30 மணிக்கு கரெக்டாக உள்ளே வந்தோம் ஈவினிங். பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 மணி ஆகிடுச்சு. ஒரு ஷாப்பாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இங்கே பரபரப்பாகவே 10 மணி வரைக்கும் தான் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் 2 சுடிதார் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் பர்ஸு, அந்த அகர்வலுக்கெலாம் காமிச்சிருக்கோம். ஒரு சில சின்ன ஐட்டம் மட்டும் தான் வாங்கினாங்க. இப்போ நம்ம வந்து டி நகர் தான் போயிட்டு நெக்ஸ்ட் பசங்களுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அழகான ஜெயின் கோவில் இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டு சவுகார்பேட்டையில் வந்து பெருசாகவே கட்டியிருக்காங்க. சவுகார்பேட்டையில் வேறு என்ன விஷயம் முக்கியமானது சொல்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹோலி பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஹோலி பண்டிகை வரும்போது அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுடிதார் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஸ்டால்லாம் சூப்பராக இருந்துச்சு. சவுகார்பேட்டையில் நீங்கள் வெறும் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே இல்லாத ஸ்வீட்டே கிடையாது. எல்லா ஸ்வீட்டுமே இங்கே கிடைக்கும். அதுவும் வெஜிடேரியன் தான் எல்லாமே. மார்வாரி அவங்க வந்து சூப்பராகவே அந்த ஸ்வீட்டுலலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்து அடுத்து டி நகர் போயிட்டு அடுத்த விழாக்களை வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், டி நகர் வரும். அங்கே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் முறை மீண்டும் இருப்பது உங்கள் தினேஷ்.